நம்ம ஜெய்சன் மிஷினில் வந்து சரடு கோர்க்கிறது எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம டிராக்டர்லேருந்து வண்டி வரும் சரடு கோர்க்கிறது எப்படிங்கிறது சொல்கிறோம். டிராக்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் ஒன்று ஃபிட் பண்ணணும். அந்த ஸ்டாண்டு வந்து இது மாதிரி ஒரு பைப்பில் மார்க்கெட்டில் கைக்கு எதாவது நல்லா பக்கமாக இருக்குமோ ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி ஃபிட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு வேலை ரோட்டருக்கு எப்போவுமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த பைப்பிலிருந்து நேர் மேலே போகணும். சரடு நேர் மேலே ஒரு வளையம் ஃபிட் பண்ணிக்கங்க டிராக்டரில். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நேருக்கு நேர் இருந்தால் மட்டும்தான் சரடு கட் ஆகாத லாக் ஆகாதையும் நீட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா சரடு பிரச்சனை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து நீங்கள் எங்கேயும் முட்டாது போகிற மாதிரி வளையம் செட் பண்ணி கொண்டு போகிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது வளையத்தை செட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஜெய்சன் மிஷின் பொறுத்தளவுக்கு மிஷினில் 2 ஆப்ஷன் கொடுக்குறோம் சரடு கோர்க்கருக்கு. வேறு அந்த மிஷின்லேயும் அப்படி 2 ஆப்ஷன் இல்லை. வெளியவே கோர்க்கலாம் ஈஸியாக. அதனால் வெளியவே நீங்கள் கோர்க்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உள்ளுக்கு கோர்க்கிறதா கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா உள்ளுக்கும் கோர்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூல்ஸ் பாக்ஸிலிருந்து உள்ளுக்கு வந்து இந்த பிளேட் வழியாக வெளியே எடுத்து வீலில் சுற்றி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே கோர்க்கிறத சொல்கிறோம். வெளியவே இந்த இடத்துலையே இருந்து கோர்க்கலாம். அந்த பிளேட் இழுத்து பிடிச்சி ஃபஸ்ட்டு சரடை வந்து கோர்த்துடணும். கோர்த்து அந்த வீலில் ஒரு சுற்றும் கொண்டு வரலாம். இல்லைன்னா அந்த இதில் வந்து 2 சுற்றும் போடலாம். வெள்ளை வீல்லையும் சுற்று போடலாம். அந்த ட்வின் ரோலர் புள்ளியிலையும் 2 சுற்று போடலாம். இதில் இந்த ஸ்ப்ரங்கில் கோர்த்து அந்த வீலில் வந்து உள்ளுக்கு கோர்த்து எடுத்து கொண்டு போகணும். இதுதான் ரூட்டு. இந்த ரூட்டை மாற்றி கொண்டு போகக்கூடாது. என்றைக்குமே பேலரில் ஒயிட் வீலில் போடும்போது இன்டூ டைப்பில் இருக்கணும். அதாவது இந்த கோயிலை சுற்றுற மாதிரி இதிலிருந்து இப்படி வந்து இங்கே சுற்றணும். அப்படி சுற்றி கொண்டு போகணும். இதுதான் கரெக்டான முறை. இதை தவிர மாற்றி சுற்றினா நூல் பாட்டுக்கு உள்ளுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் ஸ்கேல் எந்திரிக்காது. அது வந்து அப்படித்தான் சுற்றி கொண்டு போகணும். அந்த ட்வின் ரோலர் உள்ளுக்கு ஒரு ட்வின் ரோலர் இருக்கும். அதுலேயும் ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டெப்லேயும் கரெக்டாக போடணும். அந்த ஸ்டெப்பு நம்ம மேலே ஏறி இருந்தாலும் அடிக்கடி சரடை கட் பண்ணும். அதனால் கரெக்டான பொசிஷனில் நாங்கள் வச்சு கொடுப்போம். அது வச்சு கொடுக்குற பொசிஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இருக்கிற பொசிஷனும் வந்து அது கரெக்டான பொசிஷன். இது இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் வந்து எப்போவுமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அது கரெக்டாக இருந்தால் தான் சரடு கட் ஆகாது. அதிலிருந்து இந்த முழியை வந்து மேலே தூக்கி ஸ்கேலை வெளியே எடுக்கணும். ஸ்கேல் மேலே எடுக்கணும். மேலே எடுத்து அதில் ஸ்கேலில் 2 வளையம் இருக்கும். அந்த வளையத்துக்குள்ளே கோர்த்து 2 வளையத்துக்குள்ளே கோர்த்து மேலே டாப்பில் ஒரு ட்வின் ரோலர் ஒன்று இருக்கும். அந்த ட்வின் ரோலர்லேயும் கரெக்டாக கோர்த்து உள்ளுக்கு அடுத்தது பிளேட் ஒன்று அமுத்தி பிடிச்சிருக்கோம். அந்த பிளேட்டில் சரடை நல்லா ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன்லேயும் இழுத்து பிடிச்சி அதுலேயும் கோர்த்து கொண்டு போகணும். அந்த அதிலிருந்து ஸ்ப்ரிங்கு டைட்டாக இருக்கும். அதில் வந்து அந்த பிளேட்டை நல்லா இழுத்து பிடிச்சி அதுலேருந்தும் கோர்த்து எடுக்கணும். இந்த இதில் கோர்த்து எடுத்து சரடை நல்லா முன்னாடி இழுத்து விட்டுட்டு ஸ்கேலை பொசிஷனுக்கு தள்ளி விடணும். இப்போ தள்ளி விடுறது தான் ஸ்கேல் வந்து முன்னாடி பொசிஷனு. இந்த பொசிஷனில் வந்து நிற்கணும். எப்போவுமே இந்த செயின் சைடு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கணும். செயின் சைடு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கணும். அது சாஞ்ச மாதிரி வச்சுட்டு அதிலிருந்து நீளமாக இருக்கிற சரடை வந்து இந்த முழியை கீழே அமுத்தி பிடிச்சி அறுத்து விடணும். இந்த முழியை கீழே அமுத்தி பிடிச்சி சரடை அறுத்து விடணும். கட் பண்ணி விடு. கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரடு வந்து மேலே ஹைட்டாக நிற்கும். அப்போ உங்களுக்கு ரோலருக்குள்ளே போகாது. இந்த ஹைட்டு நிற்கணும். இல்லைன்னா சரடை கட் பண்ணி விடலைனாலும் பின்னாடி இழுத்து விடலாம். இழுத்து விட்டுக்குங்க. பேலரில் என்றைக்குமே ஸ்கேல் வந்து இந்த சைடு பின்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த சைடு சாஞ்ச மாதிரி தான் இருக்கணும். இந்த சைடு பேலர்லேருந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஸ்கேல் சாஞ்ச மாதிரி தான் இருக்கணும். அந்த சைடு இருந்ததுன்னா ஸ்கேல் விழுகாது. லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள்.